ஃபயர் டிவி மை சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறது நடந்து முடிஞ்ச முத்துங்கிற ஒரு வெற்றி கோப்பு வென்ற பிக் பாஸ். அதெல்லாம் இப்போ நம்ம பேச இருக்கிறோம். இன்னைக்கு பிக் பாஸை பொறுத்த அளவுக்கு என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இது எப்படி இருக்குது, ஷோ எப்படி போகுது, இதெல்லாம் கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கிறது. பிக் பாஸ்ங்கிறது பெரியார் சொன்ன ஒரு டைலாக் எனக்கு ஞாபகம் இருக்கு. கிரிக்கெட்டை பத்தி அவர் சொல்லியிருப்பாரு. 11 முட்டாள்கள் விளையாடுறாங்க, 11,000 முட்டாள்கள் பாக்குறாங்க அப்படின்னு. அதே டைலாக் தான் பிக் பாஸ் பொறுத்த அளவுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 18 முட்டாள்கள் விளையாடுறாங்க, 18 லட்சம் சொல்லலாம், லட்சம் கூட போக வேண்டாம், அதே இதை நம்ம சொல்லலாம், 18,000 அவ்வளவுதாங்க பாக்குறாங்க. பிக் பாஸ்ங்கிறது ஒரு ஃபெயிலரான ஒரு ஷோ தான். நீங்க இன்னைக்கு அதை ரசிக்கக்கூடியது 95% இன்னைக்கு அதை கழுவி ஊத்திட்டு வெறுப்புல தான் இருக்கிறாங்க. ஒரு 5%, அது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கிராமங்கள்ல இருக்கிறவங்க, இந்த அட்வான்டேஜ் ஓவரா ரசிக்காதவங்க, இவங்க தான் அந்த பிக் பாஸை அது 5% தான். 95 பேருக்கும் அது பிடிக்காது. பிடிக்காம போற காரணம் என்ன நான் சொல்றேன். 95 பேருக்கும் பிடிச்சது நான் சொல்றேன். பிடிச்சது ஃபர்ஸ்ட் போவோமே. பிக் பாஸ் ரெண்டே 2 விஷயம் தாங்க பிளஸ், பாக்கி 98% மைனஸ். 2% பாத்தீங்கன்னா அந்த டெய்லி நிகழ்ச்சியில இந்த கேம்னு ஒண்ணு கொண்டு வருவாங்க, அது போர் அடிக்காம போச்சு. பின்ன நேற்று கப்பு முத்து வாங்கினாரு, ரொம்ப சிறப்பா இருந்தது. நானும் அதான் எதிர்பார்த்தேன். முத்துக்கு இந்த பிக் பாஸ் வெற்றி 8வது சீசன் வெற்றி கோப்பு அவருக்கு போனதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றபடி பாத்தீங்கன்னா பிக் பாஸ் பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது கமல் சார் நடத்திட்டு இருக்கும் போது 7 ஷோ பண்ணியிருக்கிறாரு. அந்த 7 சீசனுமே தனி ஞாயிறு போர் அடிக்காம போகும். கமல் சார் அந்த ஒரு அறிவுபூர்வமா பேசுறது, ஒரு புக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரு. அவருக்கு விஜய் சேதுபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ பாயிண்ட் தான் சொல்லுவேன். விஜய் சேதுபதி நல்ல ஒரு என்னுடைய நல்ல நண்பர், அதுவும் போக நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸர், நல்ல ஒரு குணம் படைத்தவர். பிக் பாஸ்க்கு அவர் செட் ஆகலை. அது ஏன் ஒரு ஒரு வெறுப்பாவே பேசிட்டு ஏன்டா வந்தாங்கிற மாதிரியே நீங்க பாத்தீங்கன்னா அந்த சனி ஞாயிறு அவர் வரும்போது அந்த ஒரு முகத்துல அது தெரியும். அதுக்கு காரணம் ஃபைனல்ல தான் தெரிஞ்சுது. அந்த ஒரு அவருடைய நண்பர் ஒரு ஆள் சொல்லுவார், பாலாவா யார் அவர் பேர் இருக்கிறத, பேர் பாலாவா தான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் போய் கேட்ட உடனே விஜய் சேதுபதி எடுத்த உடனே சொன்னது, பிகாஸ் எனக்கு பிடிக்காது. சரிங்களா, அந்த 95% அவரும் ஒரு ஆளா இருந்திருக்காரு. அப்புறம் அவரை கொண்டு ஷோ நடத்தினா அது எப்படி இருக்கும், நல்லாவா இருக்கும். ஒரு விஷயம் பண்ணும்போது, ஒரு படமோ ஒரு ஏதோ ஒன்று பண்ணும்போது அதுல 100% இன்வால்வ் இருக்கணும். இப்போ நான் சொன்னது கரெக்டா இருக்கா? ஞாயிறு இதில் வரும்போதுலாம் அவர் வெறுப்பாக்கி பார்க்கறது வைக்கிறது அது அவருக்கே பிடிக்கல. என்ன செய்ய, ஒரு சீசன் பண்ணும்போது அடுத்த சீசன் அவர் இருக்காரான்னு தெரியல, எப்படி 9ல் அவர் இருக்காரான்னு தெரியல. பிக் பாஸை பொறுத்த அளவுக்கு என்னையும் நான் சொல்றேன், இது ஒரு மொக்க தான் நான் சொல்றேன். காரணம் தான் உங்களுக்கு 95% நினைக்கிறேன். அந்த கேம் விளையாடும் போது மட்டும் லைட்டா பார்ப்பாங்க, ரிமோட்டை வச்சு மாத்திட்டே இருக்காங்க பாருங்க, அது நல்லா இருக்கும். ஃபைனலுக்கு கப்பு கிடைச்சது. இதை தவிர வேற என்ன இருக்கு? பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சண்டை போடுது, இவங்க சண்டை போடுது. இந்த குடும்பத்துல ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா 2 பேர் இந்த கோல் மூட்டி விடுவாங்க பாத்தீங்களா, குடும்பத்துக்குள்ள சண்டை வரட்டும் வைக்கிட்டே வைப்பாங்க. இந்த நிகழ்ச்சிய கண்டுபிடிச்சவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வைங்களேன், ஒரு வாரம் சாப்பாடு இல்லாம இந்த பிக் பாஸ ஃபுல்லா நீ பாருடா. 8 சீசன் தமிழ்ல, பாக்கி எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்குது. அதனால அது போக இன்னொன்னு சொல்றேன் நண்பர்களே, ஓட்டெடுப்புன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. அதாவது இவங்களை தூக்குறாங்க, அவங்கள தூக்குறாங்க. இது எப்படின்னா, இந்த ஓட்டு எடுப்புங்கிறது லைவ்ல காட்டும். அப்போ ஓரளவுக்கு ரசிக்கும்.
இப்ப இதை பார்க்கும்போது என்ன தெரியுது, இவங்களுக்கு பிடிச்ச ஆளை மட்டும் வச்சுட்டு பிடிக்காத ஆளை தூக்குறாங்களோ. இது ஒரு பெரிய மைனஸ் பிகாஸ் இதெல்லாம் அதை டைரக்ட் பண்றது யாரும் தெரியல, ஸ்கிரீன் பிளே ரெடி பண்றது யாரும் தெரியல. எல்லாரும் ஒரு மெச்சூரிட்டி இல்லாம தான் இருக்கிறாங்க. கமல் சார் சொன்னால, கமல் சார் 7 நடந்த அந்த சனி ஞாயிறு, இப்ப அதே சனி ஞாயிறு விஜய் சேதுபதி வராது. என்ன வராது, ஒரு செட்டு ப்ராப்பர்ட்டி மாதிரி இருந்துட்டு ஏதோ ஒரு ஒரு விருப்பம் இல்லாம ஏதோ பண்ற மாதிரி தான் அவர் பேசுறது வைக்கிறது. அது காரணம் பண்ணி நான் சொல்றேன், நேற்று தெரிஞ்சிருச்சு பிகாஸ் எனக்கு பிடிக்காது. அதனால பிகாஸை பொறுத்த அளவுக்கு 9வது ஆரம்பிக்கும் போது நல்ல ஸ்கிரீன் பிளே, அந்த பேக்கிக்கிட்டே இருக்கிறத கொஞ்சம் தகர்த்துட்டு கேம்ல போயிடும். ஒரு ஸ்பீடு ஸ்பீடு ஸ்பீடு. இப்போ உங்களுக்கு 24 hours ஃபுட்டேஜ் கிடைக்குது. இதுல ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் உங்களுக்கு எடுக்க முடியாதா? அது 2 கேம் 3 கேம் வச்சு 2 பேரையும் அப்படி விளையாட வச்சு இப்படி கொண்டு போடும். 2 பேருக்கு சண்டை போடுறது, அடிக்கிறது, சமையலுக்கு அடிக்கிறது, இதெல்லாம் அதை எடிட்டரு, அதோடைய டைரக்டர் ரசிப்பாங்க. ஆடியன்ஸ் உண்மையிலேயே ரசிக்க மாட்டாங்க. இது இந்த வீடியோ பார்த்தா, பிக் பாஸ்ல உள்ளவங்க யாராவது பார்த்தா இதை மைண்ட் வச்சுக்கணும். ஒன்லி ஒன் கேம். அப்படி அது ஸ்பீடா இருந்ததுன்னா 95 பேர் ரசிப்பாங்க, 5 பேர் நல்லா இல்லைம்பாங்க. இது சமூக ஆர்வலர், சினிமா பத்திரிகை செய்தி தொடர்பாளரா ராமையா சரோஜாராஜ் என்னுடைய ஒரு ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். இந்த பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா, அவங்களுடைய வேண்டுகோளா நான் வைக்கிறேன். பிக் பாஸ் 9 பெட்டரா வரணும். விஜய் சேதுபதி இருக்காரா என்னன்னு தெரியல, இவரோட பெட்டரா இதுல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்கள கூட்டு ஷோ நடத்துங்க. நன்றி, வணக்கம். மை டிவி, ஃபயர் டிவி பாருங்க, ரசிங்க. அடுத்தால ஒரு நல்ல ஒரு செய்தியோட உங்களை சந்திக்கிறேன்.